நண்பர் எழுத்தாளர் வேலு சரணனோட சந்திப்பு. அவரோட திபுலான் வராதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காலச்சுவடு பதிப்பகத்தில். நம்ம வேலு சரவணன் பேசுவோம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் வேலு சரவணன். இது ஒரு குழந்தைகளுக்கான என்னோடய புதிய புத்தகம் திபுலான் வாராதி. திபுலான் வாராதின்றது ஒரு யானையும் நரியும், புள்ள நரியும். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வாழ்கிற ஒரு 4 விதமான காடு: சூறாங்காடு, சிங்கங்காடு, நாவலாங்காடு, நரிபடாங்காடுன்ற 4 காடு. அங்கே இருக்க உயிரினங்களோட வாழ்வியல் ஒரு மாதிரியான பண்பாட்டு அழகியல். இந்த புத்தகத்துக்கு தமிழ் பண்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த குழந்தைங்க இதை படித்தாங்கன்னா தெரியும். இதில் நட்பு, வீரம், பாசம், இது எல்லாமே கேரக்டர். நான் ஏற்கனவே என்னோட நாவல் வந்திருக்கு ஹைதராபாசி. அது பழந்தொழில்கள், எப்படி கப்பல் கட்டுறாங்க, எப்படி சுரங்கம் வெட்டுறாங்க, எப்படி வானத்தில் பறக்கிற ஏரோப்ளேன் வந்தது, அப்படிங்கிற தொழில்கள் பற்றி என்னோட முன்னால் ஒரு சிறுவர் நாவல் வந்தது உயர்மை பதிப்பகத்தில். இப்போது காலச்சுவடு பதிப்பகம் தன்னோட ஆள்னு ஒரு புதிய பதிப்பகத்தை உருவாக்கியிருக்காங்க குழந்தைகள் பகுதிக்காக. அதுக்காக வந்த புத்தகம் இந்த திபுலான் வாராதி. இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய அற்புதமான பாத்திர படிப்புகள் இதில் இருக்குது. இதை குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகம் யார் படிக்க போகிறாங்க அப்படின்றது இல்லை, இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருமே தன்னோட வயசை மறந்துடுவாங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். தமிழ்நாடு அரசின் வணிக வரித்துறை இணை இயக்குனரும் கவிஞரும் எழுத்தாளருமான தேவேந்திர பூபதி அவர்கள் வேலு சரவணன் எழுதிய இந்த சிறுவர் நூலை பெற்றுக்கொண்டது மட்டுமின்றி வேலு சரவணனிடம் உரிமையாக ஆட்டோகிராஃபும் வாங்கி கொண்டார். வேலு சரவணன் ஆட்டோகிராஃப் போடும் காட்சியைத்தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். காலச்சுவடு பதிப்பகத்தின் உரிமையாளர் கண்ணன் அவர்களிடம் இந்த புத்தகம் குறித்து கேட்கலாம். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. இது நாங்கள் குழந்தைகளுக்காக தனி பதிப்பகம் வச்சோம். அந்த பதிப்பகத்தை போட்ட புத்தகம். வேலு சரவணன் ஒரு குழந்தைகளுடைய உள்ளத்தை அறிந்த ஒரு நாடக கலைஞர். நான் ஏற்கனவே நேரில் பார்த்துருக்கேன் நாகர்கோவில் அவருடைய சில நிகழ்ச்சிகள். அதை ஒட்டி அவருடைய எழுத கதைகளும் முந்தைய காலச்சுவடில் வந்துருக்கு. அதனால் அவருடைய புத்தகத்தை தொகுத்து இப்படி வெளியிடுறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதனோட ஓவியங்கள் அவருடைய மகளே பண்ணியிருக்காங்க. எங்களுடைய நோக்கம் இது தமிழில் கொண்டு வர மட்டும் இதை என்ன அர்த்தத்தில் இது மொழிபெயர்த்து பிற மொழிகளுக்கு கொண்டு போகணுமா அப்படிங்கிற எங்களுடைய முயற்சியில் இது முதல் புத்தகம். இதை நான் ஆரம்பித்து முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஒரிஜினலான தமிழ் கதைக்கு பிற மொழிக்காரங்க எப்படி விரும்புகிறாங்க, வாங்குவாங்க அப்படின்றத முயற்சி பண்ணுறதுக்கு ராமப்படியே வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி.